பம்புற சொல்லு. என்னம்மா ரங்கநாயகி, என்னமா வாய்க்கிலேயே பேசுனல, இப்ப சத்தியம் பண்ண சொல்லு பாப்போம். இல்ல இல்ல, நான் இவரை அனுப்பி வரல. ஆமா, இவரை அனுப்பி நான் வரல. போதுமா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யோ, நல்ல மாதிரிலாம் ஒண்ணும் நடிக்காத. அப்புறம் எதுக்கு காரியம் பண்றப்ப கலவரம் பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்ச? அது நீதானே? அட ஆமாடா, நான் தான் அனுப்புனேன். இப்பவும் சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு எதிராக நான் பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா இவளை அனுப்புனது நான் இல்ல. இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல? நீ சொன்னதான் நானும் சொல்றேன். உனக்கும் எங்களுக்கும் என்னைக்கா இருந்தாலும் பகதான். உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏய், உன்னை தான் இந்த ஆள் அனுப்பல, அப்புறம் எதுக்கு இந்த காரியத்தை தடுத்த? எதுக்கு தடுத்த? ஏய், இதுக்கு மேலேயும் நீ வாயை திறக்காம இருந்த நடக்கிறதே வேற. மரியாதையா சொல்லிடு, எதுக்கு தடுத்த? எதுக்கு தடுத்த? பா, எனக்கு என்னமோ இதுக்கு மேல உங்க பொண்ணு வருவான்னு தோணல. ஏற்கனவே இவர் நொந்து போயிருக்காரு, நீ வேற உஸ்பேத்தாதாடா. அவ எப்படியாவது வந்துருவா. அவளை விட நீதாமா ரொம்ப டேஞ்சரு. அவ இன்னும் கிளம்பவே இல்ல, நீ வருவான்னு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டு இருக்க. பா, நம்ம வீட்டுல இருக்க 2 பொம்பளைங்களையும் நம்பணும். நம்ம கதி அதோ கதிதான். எல்லாரும் கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. என்னங்க இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? கேக்க கட் பண்ணுங்க. சாரி பிரபா, என்னோட பிஸி ஸ்கெடியூல்ல நீ சொன்னியேன்னு வந்தேன். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? எனக்கு அப்பவே டவுட் வரமாட்டானு. வாயை மூடுடா. கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னடி அப்படியே நிக்கிற? அவ்வளவு நெஞ்சு அழுத்தமா உனக்கு? அவ எப்படிமா பதில் சொல்லுவா? எல்லாத்தையும் திட்டம் போட்டு தானே பண்ணிருக்கா. ஆரம்பத்துல இருந்தே நீங்க சொல்லிட்டு தான் இருந்தீங்க, இவ ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கான்னு. நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வந்ததும் அதுக்காகத்தான். நான் கூட ஏதோ இந்த முரளி பைய வீட்டு ஆளுங்க சொல்லிதான் வந்திருக்கணும்னு தப்பா நினைச்சிட்டேன். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த பொண்ணு அதை விட பெருசா ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் வந்திருக்கா. அது மட்டும் என்னன்னு கேளுங்கம்மா. அவ சொல்ல மாட்டாடா. நெஞ்சு அழுத்தம் பிடிச்சவ அவ சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டாளா? அப்ப நம்மளெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா அவளுக்கு? மா, என் புள்ள ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, காரியத்தை நிறுத்த மாட்டேன்னு சொன்னீங்களாமா? ஆனா இவ அதை நிறுத்திட்டாமா. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணிருந்தேன், என் உசுரை கொடுத்தாது இதை நடத்துவேன்னு. இவ அந்த சத்தியத்தை மீற வச்சிட்டாமா. நான் ஜெயிலுக்கு போனா பரவாயில்லன்னு சொன்னீங்களாமா? நான் ஜெயிலுக்கு போறேன். ஆனா இவ இருக்க கூடாது. இதுக்கப்புறமும் திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவாமா. இவ உயிரோடவே இருக்க கூடாது. இத நடக்க விடாம பண்ண சொன்னது நான் தான். என்னடா பண்ணுவ? என்னடி பண்ணணுங்கிற? உன்னால என் பேருன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குடா. இப்ப நடந்ததை மட்டும் உன் தாத்தா பார்த்து இருந்தாருன்னா இந்த இடத்துல உசுரை விட்டு பாருடா. ஒரு பொண்ணு கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுறியே, நீ எல்லாம் என்னடா ஆம்பள? இதத்தான் நீ உன் தாத்தா கிட்ட கத்துக்கிட்டியா? பாட்டி, அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா தெரியுமா? அந்த தப்ப பண்ண சொன்னதே நான் தான்டா. வா, என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு என்ன கொள்ளு. வாடா. இதை தடுத்ததுனாலே அவ கழுத்தை பிடிச்சு நெருக்கிறியே, உசுரோட இருக்கிறவனுக்கு பிண்டம் கொடுக்கறியே, உனக்கு என்னடா தண்டனை கொடுக்கறது? என்ன கொடுக்கறது? இங்க பார், நம்ம குடும்பத்துக்கு வந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் சரி பண்றதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். போது, நிறுத்துடி.
எங்களெல்லாம் மனசால சாகடிச்சிட்டு யாருக்காக இந்த குடும்பத்தை வாழ வைக்க போற? யாருக்காக இந்த குடும்பத்தை வாழ வைக்க போறேடி? குடும்பம்னா என்னடி? ஆத்திரமும் அகங்காரமும் திமிர் பிடிச்ச அலையிறதா? ஒருத்தர் மனசை இன்னொருத்தர் புரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறதா குடும்பத்தை காப்பாத்துறது? என் பிள்ளைக்கு பிண்டம் கொடுக்கறேன்னு உடனே கத்துன கதர்ன கால்ல விழாத குறையா கிடந்து கெஞ்சின. போடி கிழவிங்கிற மாதிரி என்ன உதாசீனப்படுத்திட்டு தானே நீங்க வந்து நின்னு இருக்க. ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்ல. ரத்த பந்தம் இல்ல, ஊர் உறவு இல்ல, யார் என்னன்னே தெரியாது. ஆனா எப்படி துடிச்சா தெரியுமா? எப்படி துடிச்சா தெரியுமா? பாட்டி பாட்டி நீங்க அழாதீங்க. என்ன ஆச்சு பாட்டி? பாட்டி பாட்டி அழாதீங்க பாட்டி. சொன்னா கேளுங்க. அழாதீங்க பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எதுக்கு அழறீங்க? வேண்டாம். அம்மா நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமாம்மா. என்ன பாட்டி, அங்க உயிரோட இருக்கிற உங்க பையனுக்கு பிண்டம் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க? ஐயோ பாட்டி, பாட்டி அழாதீங்க, அழாதீங்க பாட்டி. பாட்டி பாட்டி நீங்க எப்படி பாட்டி அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? எந்த தாயாவது அதுக்கு ஒத்துக்குவாளா? தான் பெத்த புள்ள கொலைகாரனா கொள்ளக்காரனா அயோக்கியனா கூட இருக்கட்டும், ஆனா அவனுக்கு பிண்ட வைக்கிறேன்னு சொன்னா எந்த பெத்த மனசாவது அதுக்கு ஒத்துக்குமா? என் புள்ள தங்கம், தங்கத்திலையும் தங்கம். என் புள்ள பண்ணது ஒரே ஒரு தவறு தான். அது கூட இன்னொரு உசுரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். என் புள்ள ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் பண்ண மாட்டான். அவனுக்கு போய் உசுரோட இருக்கும்போதே பிண்டம் கொடுக்கறாங்களே, ஐயோ. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. பெத்த வயிறு எப்படி எரியும்? இதெல்லாம் தெரிஞ்சும் இன்னும் ஏன் இந்த உசுரை வச்சிட்டு இருக்கேன்னு தெரியலையே.